ஹலோ வெல்கம் நண்பாஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயரான ஒரு அப்டேட், ஃப்ரீ ஃபயரோட ஒரு அப்டேட்டு. இத்தனை பேர் கேமிங் பிடிக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயரில் இந்த டோக்கன் வச்சுருக்கீங்களா, கைடு டோக்கனு. இதை வச்சு நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கலாமா? ஃப்ரீ ஃபயரில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட்லாம் நீங்கள் வாங்கலாமா? எப்பட்றா அப்படி தானே யோசிக்கிறீங்க? அது எப்படி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, உங்கள் கேமுக்குள்ள என்ட்ரு ஆகணுன்னு மேலே ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஒரு க்ரோன் மாதிரி ஒன்று காட்டுது பாருங்கள். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்னு போட்டு செகண்ட்லேயே ஒரு க்ரோன் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுது பாருங்க. எக்ஸாக்ட்லி அதே தான். அதில் காட்டுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெவார்டு கிடச்சிருக்கு. நான் வாங்கிட்டேன். வேறு 2000 கைல்டு டோக்கன் நீங்கள் வாங்கி வைக்கணும். பேர் கைல்டு டோக்கன். கைல்டு லிஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கைல்டு ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு காட்டும். நிறைய காயின் வாங்குறதுக்கு, ரேங்க் வந்து டோக்கனு நிறையா உங்களுக்கு காட்டும். ப்ரொஃபைல் மாற்றிக்கிறது எல்லாமே இது வந்து நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். அமௌண்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி நிறையா இல்லை. ஆனால் அவங்க லிமிட்டட் வீக்லி லிமிட் இருக்குது பாருங்கள். ஒரு சிலது லிமிட்டட் தான். இது மாதிரி லிமிட்டட் இருக்குது. அது 2000 கைல் டோக்கன் நீங்கள் வேணும் சேர்த்து வச்சு வாங்கணும். என்கிட்ட 1810 இருக்குது. ஆனால் அந்த லெவல் நீங்கள் ரீச் பண்ணணும். கைல்டு லெவல் ஃபைன் போட்டிருக்கு. நான் 46 லெவலில் இருக்கேன். ஆனால் நான் ரீச் பண்ணணும் அந்த லெவல். பின்ன 53 லெவலில் வந்தால் தான் நான் அதை வாங்க முடியும். வீக்லி லிமிட்டு, மந்த்லி லிமிட்டு கூட இருக்குது. சரி, ஓகே, வாங்க வாலெட்டு போயிடலாம். வாலெட்டில் போய் பார்க்கலாம் எத்தனை இருக்குன்னு. 1810 தான் அதிலே இருக்குது. 1810 தான் காட்டுது அதுலேயும். இந்த கைல்டு டோக்கனை வச்சுட்டு வேறு என்னென்ன டோக்கன்லாம் வாங்குனீங்க, அப்புறம் எமௌண்ட்டு, ஃபேஷன்லாம் எத்தனை இதெல்லாம் வாங்குனீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.